இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? தாவேக்காவை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அதற்கான பணிகளை தெளிவாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவர்கள், இருந்து கொண்டிருப்பவர்கள் யாருமே அதை பற்றி தெளிவான விளக்கங்களை இதுவரையிலும் அவரால் கொடுக்க முடியவில்லை. அதுதான் வேடிக்கையாக இருக்கிறோம். திமுக கூட கூட்டணி சேர்ந்துட்டு அது அவருடைய விருப்பம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதில் அவர்கள் விருப்பம். எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்வது அவருடைய விருப்பம். எங்கிருந்தாலும் வாழ்க. ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் தலைவர் என்ன கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர் முடிவு செய்வார். சார், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரும்பாலான நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மாணிக்கம் தகுதி கூட தொடர்ந்து எல்லோருடும் மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மனநிலைக்கு ஏற்ப அரசியல்வாதிகள் அதைத்தான் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வெளிப்படையாக இருக்கிறது. சார், இந்த 5000 ரூபாய் பணம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா கோடைக்கால சிறப்பு தொகை வருஷம் இத்தனை வருஷமாக கோடைக்கால இப்போ இந்த வருஷம் மட்டும் பணம் சொல்லியிருக்காங்க. இது கோடை காலம் என்பதல்ல, தேர்தல் கோடை காலமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த நிதி வந்து கொண்டிருக்கிறது. தாவேக்கா கூட கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி என்ன பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவர் 4 பேர் 5 பேர் சீட்டு கேட்கிறார்கள். காங்கிரஸ் கேட்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறார்கள். செல்வாக்கு மிக்க 2 பேர் 3 பேர் ஒரு தொகுதியில் இருக்கிறார்கள். அப்போதுதான் வெளியே யார் வருகிறார், யாரோடு யார் சேரப்போகிறார் என்பதை நீங்கள் பார்க்க போகிறோம். அதிமுகவிலிருந்து இன்னும் வருவாங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு அதற்கான வாய்ப்பு பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏன் சொல்றேன்னா, எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படி குறிப்பிட்டு சொல்லுகிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறது. இன்னும் அதற்கு சாத்தியம் தேர்தல் அறிக்கை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு நம்முடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய தேர்தல் அறிக்கையாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது தமிழக மக்களை வியக்கத்தக்க அளவிற்கு அது இருக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.